நீங்க எப்பவாவது கூகுள் வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணும்போது, அது உங்க குரல சரியா புரிஞ்சுக்காம, "நான் உங்களுக்கு தான் எப்போதும் இருக்கேன், உங்க மனச புரிஞ்சு விரும்புறேன்" அப்படின்னு ரொம்ப அன்பா பதில் சொன்னதை கேட்டிருக்கீங்களா? இது நெறைய பேருக்கு நடந்திருக்கும். ஒரு நிமிஷம் நாமளே ஷாக் ஆயிடுவோம். ஆமா. இல்லனா, கொலம்பியா நாட்டுல ஒரு நீதிபதி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு சிக்கலான நீதிமன்ற தீர்ப்பை எழுதின செய்திய சமீபத்துல எங்கேயாவது படிச்சீங்களா? கண்டிப்பா. அது ரொம்ப வைரலான ஒரு நியூஸ். ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர மாதிரி தோன்ற இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற யதார்த்தம். வணக்கம். பல சுவாரஸ்யமான கட்டுரைகள், ஆய்வறிக்கைகள், அப்புறம் குறிப்புகளை வச்சு தரவுகளை ஆராயும் நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமாங்க. இன்னைக்கு நாம விவாதிக்க போற மூல தரவுகள் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நமது வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார அமைப்பையும் எப்படி தலைகீழா மாற்றி வருது அப்படிங்கறத பத்தி தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மைதான். இந்த தரவுகள்ல இருக்கிற கடினமான தகவல்களை உங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப ஈஸியாவும் சுவாரஸ்யமாவும் பேசுறது தான் இந்த அலசலோட நோக்கம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பெரிய பின்னணி இருக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க, அது என்ன பின்னணி? ஏஐ அப்படிங்கிறது ஏதோ சில சாஃப்ட்வேர் என்ஜினியர்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து பண்ற விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா, இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் போட்டியாக, அதாவது ஒரு ஜியோபாலிட்டிக்கல் ரேஸாக மாறிடுச்சுன்னு புரியும். குறிப்பா அமெரிக்காக்கும் சீனாவுக்கும் நடக்கிற அந்த போட்டி இல்லையா? சரியா சொன்னீங்க. உலக பொருளாதாரத்தோட அடுத்த கட்ட அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்க போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆயுதமாகவே இந்த ஏஐ உருவெடுத்திருக்கு. சோ, இது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல. இல்லவே இல்ல. இது அதிகாரத்துக்கான ஒரு உலகளாவிய போட்டி அப்படின்னு நம்ம தரவுகள் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல பலருக்கும் வரக்கூடிய ஒரு அடிப்படையான குழப்பத்தை நாம தெளிவுபடுத்தணும். என்ன குழப்பம்னு சொல்றீங்க? பொதுவா ரோபோக்கள் மனிதர்களோட வேலைகளை எடுத்துக்கும் அப்படின்னு பல வருஷமா நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாரம்பரிய தொழிற்சாலைகள்ல நம்ம பாக்குற ரோபோக்களுக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஏஐக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தரவுகள் ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பாரம்பரிய ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம். அதுக்கு எந்த நெகிழ்வுத்தன்மையும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கார் தொழிற்சாலையில வெல்டிங் செய்யற ரோபோவுக்கு அந்த வெல்டிங் மட்டும்தான் தெரியும். திடீர்னு அந்த இடத்துல வேற ஒரு வேலை கொடுத்தா அதால செய்ய முடியாது. ஆனா ஏஐ அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடியது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பாய்ச்சல். இயந்திரங்கள் புதிய தரவுகள்ல இருந்து கத்துக்கிட்டு தங்களோட முடிவுகளை தாங்களே எடுத்துக்கிற நெகிழ்வுத்தன்மை தான் ஏஐயோட அடிப்படை. மனிதர்களோட அறிவுசார் செயல்பாடுகளான கத்துக்கிறது, யோசிக்கிறது இதெல்லாம் இதுல வருது இல்லையா? ஆமா, ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு யோசிக்கிறதெல்லாம் இயந்திரங்கள் மூலமா சாத்தியமாவுது. இந்த இயந்திர கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங் பத்தி பேசும்போது நம்ம தரவுகள் ஒரு முக்கியமான உண்மையை உடையில போட்டு உடைக்குது. என்ன உண்மை அது? இப்போ சாட் ஜிபிடி மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது அது நம்ம கிட்ட ஒரு மனிதன் மாதிரியே பேசுது இல்லையா? ஆமா, சில சமயம் அது கம்ப்யூட்டர்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால அந்த கம்ப்யூட்டர் நிஜமாவே மனிதர்கள் மாதிரி சிந்திக்குதுன்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம ஆய்வறிக்கைகள் இந்த விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா மறுக்குது. அப்போ அது சிந்திக்கலையா? நிச்சயமா இல்ல. இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் மனிதர்களை போல சிந்திக்கிறதும் இல்ல, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எப்படி? உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க டைப் பண்ணும்போது அடுத்த வார்த்தை என்ன வரும்னு அதுவே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா? ஓ ஆமா, நம்ம பாதி டைப் பண்ணும்போதே அடுத்த வார்த்தையை அது காட்டும். அதேதான். அதையே பல கோடி மடங்கு பெருசாக்கி பாருங்க. உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், இணையதள கட்டுரைகள், மனிதர்கள் பேசிக்கிட்ட தரவுகள் எல்லாத்தையும் அது பகுப்பாய்வு செய்து, ஓஹோ, நீங்க கேக்குற கேள்விக்கு எந்த வார்த்தைக்கு பிறகு எந்த வார்த்தை வந்தால் சரியா இருக்கும்னு கணிச்சு சொல்ற ஒரு அதிநவீன சாஃப்ட்வேர் தான் அது. அப்போ அது புடுக்கிற பதில்கள் புத்திசாலித்தனமா தெரிஞ்சாலும் அது அந்த நுண்ணுயிர் உறைவு உலகமணிகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன உழைப்போட பிரதிபலிப்பு மட்டுமே. அதுக்கு சுயமாக சிந்திக்கிற திறன் கிடையாது. இது வரலாற்றோட எப்படி இணைஞ்சிருக்குன்னு பாக்குறதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 1950கள்ல அலன் டியூரிங் ஒரு புகழ்பெற்ற கருத்தாக்கத்தை முன்வைத்தார். ஆமா, டியூரிங் டெஸ்ட். அதேதான். அதாவது ஒரு சுவருக்கு அந்த பக்கம் ஒரு மனிதரும் ஒரு கம்ப்யூட்டரும் இருக்காங்க. நீங்க 2 பேர்கிட்டயும் கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கு பதில் சொல்றது மனிதனா அல்லது இயந்திரமானா உங்களால கண்டுபிடிக்க முடியலனா அந்த இயந்திரம் மனிதனுக்கு இணையான அறிவை பெற்றுவிட்டதுன்னு அர்த்தம்.
அந்த புள்ளில ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு குறிப்பிட்ட வேலைகளை செவ்வனே செய்யக்கூடிய நாரோ ஏஐ அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்குது. சரி, இதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியான தகவல்கள். ஆனா இத கேக்குற உங்களுக்கு இது ஏன் முக்கியம்? உங்களோட அன்றாட வாழ்க்கையை இது எப்படி பாதிக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஆட்டோமேஷன்னா உடல் உழைப்பு வேலைகளுக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஆபத்துல இருக்கிறது ஒயிட் காலர் வேலைகள்னு சொல்லக்கூடிய அறிவுசார் வேலைகள் தான். ஆமா. தரவு மேலாண்மை, நிர்வாகம், சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறது, வாடிக்கையாளர் சேவைன்னு பல துறைகள்ல மனிதர்களோட தேவைய ஏஐ வெகுவா குறைச்சிக்கிட்டு வருது. இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் கிடையாது. இப்பவே பல துறைகள்ல இதுக்கு நேரடி தாக்கத்தை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருக்கிற சில துறை சார்ந்த உதாரணங்களை பார்த்தாலே இதோட தீவிரம் புரியும். முதல்ல உற்பத்தி துறையை எடுத்துப்போம். அந்த டார்க் ஃபேக்டரிஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, இருண்ட தொழிற்சாலைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தரவுகள் குறிப்பிடுது. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி, ஆனா அங்க லைட் கூட போட தேவையில்ல. ஏன்னா உள்ள ஒரு மனிதன் கூட கிடையாது. எக்ஸாக்ட்லி. எந்திரங்களே முழுமையா பொருட்களை உற்பத்தி செய்யறது, பேக் செய்யறது, எடுத்து வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் இருட்டிலேயே செஞ்சு முடிக்குது. மருத்துவத்துறைய பார்த்தா ஒரு மனித மருத்துவர் பல மணி நேரம் வேலை செஞ்சு களைப்படையலாம். ஆனா எப்படி இல்ல? அது ஆயிரக்கணக்கான எக்ஸ்ரேக்களை அலசி ஆராய்ந்து மனித கண்களுக்கு தப்பக்கூடிய மிகச்சிறிய நோய்க்கான அறிகுறிகளை கூட துல்லியமா கண்டுபிடிக்குது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள்ல இதோட பங்கு ரொம்ப பெருசா மாறிட்டு வருது. வேளாண்மை துறையிலயும் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அந்த துல்லிய விவசாயம் பத்தி தரவுகள்ல ரொம்ப ஆழமா சொல்லிருக்காங்க. ஆமா. எந்த பயிருக்கு எந்த நேரத்துல எவ்வளவு தண்ணீர் அல்லது உரம் தேவை அப்படிங்கறத ஏஐ கணிச்சு சொல்லுது. கல்வித்துறையை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மாணவனோட கத்துக்கிற வேகமும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அத உணர்ந்து அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு ஏத்த மாதிரி பாடங்களை கத்துக் கொடுக்கும் தனிப்பயன் கற்றல் முறைய ஏஐ உருவாக்குது. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்ல விஷயங்களா தெரிஞ்சாலும் இதோட மறுபக்கம் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நெருக்கடியை நோக்கி உலகத்தை நகர்த்திட்டு இருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தோட ஒரு ஆய்வறிக்கை நம்ம தரவுகள்ல இருக்கு. அது சொல்ற நம்பர் கொஞ்சம் அதிர்ச்சியானது. சொல்லுங்க, என்ன நம்பர் அது? உலக அளவுல சுமார் 30 கோடி, அதாவது 300 மில்லியன் முழுநேர வேலைகளை இந்த ஏஐ முழுமையா சீர்குலைக்கும்னு அது அறிக்கை சொல்லுது. 30 கோடி வேலைகள். இத கேட்கும்போதே நமக்கு தலை சுத்துது. இது பொருளாதார ரீதியா உலகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும்? அது பெரிய கேள்விதான். இந்த இடத்துல தான் நம்ம தரவுகள்ல இருக்கிற ஒரு ஆழமான பொருளாதார விவாதத்துக்குள்ள நாம நுழைய போறோம். நம்ம மூலத் தரவுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அமைப்பையும் உயர்த்தி பேசல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாமளும் எந்த பக்கமும் சாராம நடுநிலையா இதை அலசலாம். முதலாளித்துவ பார்வை, மார்க்சிய அல்லது சோஷலிச பார்வைன்னு 2 விதமான அணுகுமுறைகளையும் தரவுகள் முன்வைக்குது. முதல்ல முதலாளித்துவ அணுகுமுறை பத்தி பாப்போம். டாவோஸ் மாநாட்டுல எலான் மஸ்க் முன்வைத்த ஒரு கருத்தை தரவுகள் குறிப்பிடுது. அந்த ஏஐ வரி பத்தியான கருத்து தானே? ஆமா, ஏஐயால பல வேலைகள் போகும். அதனால ஏஐய பயன்படுத்தும் நிறுவனங்கள் மேல ஒரு வரியை விதிச்சு அந்த பணத்தை வேலை இழந்த மக்களுக்கு இழப்பீடா கொடுக்கலாம் அப்படிங்கறது அவரோட வாதம். யுனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லுவாங்களே அது. ஆனா நம்ம தரவுகள்ல இருக்கிற இன்னொரு ஆய்வு இதற்கு ரொம்ப வலுவான ஒரு எதிர்வாதத்தை வைக்குது. என்ன எதிர்வாதம்? ஒரு லாப நோக்கத்தை கொண்ட நிறுவனத்தோட அடிப்படை நோக்கம் என்ன? உழைப்புக்கான செலவை குறைச்சு லாபத்தை அதிகரிக்கிறது தான். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஏஐய பயன்படுத்தணும்? மனிதர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை மிச்சப்படுத்தத்தான். சரியா சொன்னீங்க. இப்போ அந்த நிறுவனங்கள் மேல ஏஐ வரிய விதிச்சு அத வேலை இழந்தவர்களுக்கு கொடுத்தா நிறுவனங்களுக்கு உழைப்புக்கான செலவு குறையவே போறதில்ல. செலவு குறையலனா முதலாளித்துவ அமைப்பில் எந்த ஒரு நிறுவனமும் கோடிக்கணக்குல செலவு செஞ்சு ஏஐய உள்ள கொண்டு வரவே மாட்டாங்க. இதுதான் அந்த எதிர்வாதம். இத உங்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்க நம்ம கட்டுரைகள்ல இருக்கிற ஒரு அருமையான ஒப்பீட்டு உதாரணத்தை பார்க்கலாம். அந்த தொழிற்சாலை உதாரணம் தானே? ஆமா, ஒரு தொழிற்சாலையில 100 தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க தினமும் 8 மணி நேரம் வேலை செஞ்சு 500 பொருட்களை உருவாக்குறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம் வருது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதே 500 பொருட்களை வெறும் 50 தொழிலாளர்களை வச்சே சுலபமா உருவாக்கிட முடியும். இப்ப என்ன நடக்கும்? தரவுகளின்படி லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு பொருளாதார அமைப்புல அந்த நிர்வாகம் உடனே தேவைக்கு அதிகமா இருக்கிற 50 பேரை வேலை நீக்கம் செஞ்சிடும். இதன் மூலமா அந்த நிறுவனத்தோட லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா இதே சூழ்நிலைய தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு சமூக அமைப்பு எப்படி அணுகும் அப்படிங்கறதையும் தரவுகள் ஒப்பிடுது. அந்த அமைப்புல என்ன நடக்கும்? அந்த மாதிரியான அமைப்புல எந்த ஒரு தொழிலாளியும் வேலை நீக்கம் செய்ய மாட்டாங்க.
அந்த 100 பேரையும் அப்படியே வேலையில வச்சுப்பாங்க. ஆனா வேலை நேரம்? அவங்களோட வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக குறைச்சிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு வழங்கப்படுற முழு ஊதியத்துல எந்த குறைப்பும் இருக்காது. ஓ, அப்ப தொழில்நுட்பத்தோட உண்மையான பலன் அப்படிங்கிறது மனிதர்களோட வேலைப்பழுவை குறைச்சு அவங்களோட தனிப்பட்ட ஓய்வு நேரத்தை அதிகரிப்பதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பீட்டோட அடிப்படை வாதம். இதையே கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பல புதிய கோணங்கள் கிடைக்கும். 19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல நடந்த லுடீஸ் போராட்டத்தை பத்தி நம்ம தரவுகள்ல ஒரு குறிப்பு இருக்கு. பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த தறி தொழிலாளர்கள் எல்லாம் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவங்க, அதனாலதான் புதிய இயந்திரங்களை அடிச்சு நொறுக்குனாங்கன்னு. ஆனா தரவுகள் சொல்ற உண்மை வேற இல்லையா? ஆமா, அந்த தொழிலாளர்களின் கோபம் நியாயமானது. அவங்க இயந்திரங்களுக்கு எதிரானவங்க கிடையாது. பின்ன எதுக்கு எதிரானவங்க? அந்த இயந்திரங்களை தங்களோட லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்தி தொழிலாளர்களை வறுமையில தள்ளிய அந்த சமூக அமைப்பின் மேலதான் அவங்களுக்கு கோபம். அதை வெளிப்படுத்த தான் அவங்க இயந்திரங்களை உடைச்சாங்க. ரொம்ப சரியான வரலாற்று பதிவு. இதோட தொடர்ச்சியா புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் டேவிட் ரிகார்டோவின் கோட்பாட்டையும் நம்ம ஆய்வறிக்கைகள் விவாதத்துக்கு எடுத்துக்குது. தொழில்நுட்பம் புதிய வேலைகளை உருவாக்கும் அப்படிங்கிற அவரோட கோட்பாடு. ஆமா, தொழில்நுட்பம் பழைய வேலைகளை அழித்தாலும் அது அதை விட அதிகமான புதிய வேலைகளை உருவாக்கும், அதனால வேலையின்மை வராதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா வரலாற்று ரீதியா அது உண்மை கிடையாதுன்னு நம்ம தரவுகள் ஆணித்தரமா மறுக்குது. 19ஆம் நூற்றாண்டுல இயந்திரங்கள் வந்தப்போ ஐரோப்பால வேலையின்மை வராமல் தடுத்தது அந்த இயந்திரங்கள் உருவாக்குன புதிய வேலைகள் கிடையாது. மாறாக சுமார் 5 கோடி ஐரோப்பியர்கள் வேலை தேடி கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்த நிலங்களை ஆக்கிரமிச்சது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஐரோப்பிய இயந்திரங்கள்ல உருவான பொருட்கள் இந்தியா, சீனா போன்ற ஆசிய நாடுகளின் உள்ளூர் கைத்தறி தொழில்களை நசுக்கி அழித்தது. ஆக ஐரோப்பிய வேலைவாய்ப்பு பாதுகாக்கப்பட்டதின் பின்னணியில் வேறு நாடுகளின் சுரண்டல் மறைந்திருக்கு அப்படிங்கிற ஆழமான பார்வைய தரவுகள் முன்வைக்குது. இந்த வரலாற்று உண்மைகள் ரொம்பவே சிந்திக்க வைக்குது. சரி, இதையெல்லாம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற கிக் பொருளாதாரம், அதாவது ஸ்விக்கி, உபர் மாதிரி தளங்களோட யதார்த்தத்தோட பொருத்தி பார்ப்போம். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமாச்சே. ஆமா, நீங்க ஒரு நாள் ராத்திரி உங்க போன்ல ஒரு ஆன்லைன் ஆப் மூலியமா சாப்பாடு ஆர்டர் செய்றீங்க. 10 நிமிடங்களில் உணவு உங்கள் வீட்டு வாசலின்னு ஒரு விளம்பரம் வருது. நாமளும் பரவாயில்லையேன்னு சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது? அந்த உணவு விநியோக தளங்களோட அல்காரிதம்கள், அதாவது ஏஐ மென்பொருள்கள், அந்த டெலிவரி தொழிலாளியோட ஒவ்வொரு அசைவையும் ஜிபிஎஸ் மூலியமா நொடிக்கு நொடி கண்காணிச்சுட்டே இருக்கு. டிராஃபிக், மழைன்னு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போயாகணுங்கிற ஒரு கடுமையான நெருக்கடிய, உளவியல் ரீதியான அழுத்தத்தை அந்த தொழிலாளி மேல ஏஐ திணிக்குது. தொழில்நுட்பம் மனிதனோட உழைப்ப இன்னும் அதிகமா உறிஞ்சுறத நாம இங்க பார்க்கலாம். இதுல நாம கண்கூடா பார்க்கற ஒரு வெளிப்படையான கண்காணிப்பு இது. ஆனா இதுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட மனித உழைப்பும் இருக்கு. அது என்ன மறைக்கப்பட்ட உழைப்பு? ஏஐ மென்பொருள்கள் எல்லாம் தானாகவே மாயாஜாலம் மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிறது இல்ல. அதுக்கு மனிதர்கள் எதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஓ, அந்த கிளிக் தொழிலாளர்களை பத்தி சொல்றீங்களா? ஆமா, உலகெங்கிலும் குறிப்பா வளரும் நாடுகள்ல பல லட்சம் கிளிக் தொழிலாளர்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து புகைப்படங்களை அடையாளப்படுத்துறது, உணர்ச்சிகளை வகைப்படுத்துறதுன்னு ரொம்ப சலிப்பூட்டும் தரவு உள்ளீட்டு பணிகளை மிக குறைந்த ஊதியத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐயின் பிரம்மாண்டமான நுண்ணறிவு இந்த லட்சக்கணக்கான உழைப்பாளர்களின் வியர்வையில தான் கட்டமைக்கப்படுதுன்னு தரவுகள் சுட்டிக்காட்டுது. அது மட்டுமா, இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துற பாதிப்புகளும் பிரம்மாண்டமானவை. ஏஐ அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத கிளவுட்ல மிதக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தானே, அதுக்கு என்ன சுற்றுச்சூழல் செலவு இருக்க போகுதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. உலக பெருநிறுவனங்கள் அமைச்சிருக்கிற பிரம்மாண்டமான தரவு மையங்கள்ல தான் இந்த ஏஐ முழுசா இயங்குது. இந்த டேட்டா சென்டர்கள் எவ்வளவு மின்சாரத்தை உறிஞ்சது தெரியுமா? எவ்வளவு? உலக மின்சார உற்பத்தியில சுமார் 3% இந்த மையங்கள் மட்டுமே பயன்படுத்துதுன்னு தரவுகள் எச்சரிக்குது. 3%? இது ரொம்ப பெரிய அளவாச்சே. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐக்கு தேவையான மேம்பட்ட சிப்களை தயாரிக்கிறதுக்கும் அந்த சர்வர்களை குளிர்விக்கிறதுக்கும் பல மில்லியன் லிட்டர் தூய்மையான தண்ணீர் தேவைப்படுது. ஆக ஏஐயின் அசுர வளர்ச்சி நமது இயற்கை வளங்களோட நேரடியா தொடர்புடையதுன்னு தெளிவா புரியுது. இவ்வளவு சவால்கள், பொருளாதார முரண்பாடுகள், சுற்றுச்சூழல் ஆபத்துகள் இருக்கும்போது இதுக்கு என்னதான் தீர்வுன்னு தரவுகள் சொல்லுதுன்னு பார்க்கணும். சமீபத்துல அமெரிக்காவுல நடந்த ஹாலிவுட் எழுத்தாளர்களோட போராட்டம் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை நமக்கு கொடுக்குது. அவங்க ஏஐக்கு எதிராக ரொம்ப தீவிரமா போராடினாங்க இல்லையா? ஆமா,
ஏஐ தங்களோட படைப்புகளை திருடுறதுக்கும் தங்களோட வேலைகளை பறிக்கிறதுக்கும் எதிரா திரைக்கதை எழுத்தாளர்கள் பெரிய அளவிலான வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தொழில்நுட்பத்தை அப்படியே ஏத்துக்காம தங்களுக்கு ஏத்த மாதிரி சில கடுமையான கட்டுப்பாடுகளை நிறுவனங்கள் மேல விதிச்சாங்க. மனித படைப்புகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க விண்டிருத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். இதே போல உலகெங்கிலும் இருக்கிற தொழிற்சங்கங்கள் ஏஐய கையாள்றதுக்கு பல கோரிக்கைகளை முன்னெடுக்கிறதா நம்ம கட்டுரைகள் சொல்லுது. அந்த கோரிக்கைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தொழிலாளர்களோட தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பது, அப்புறம் அல்காரிதத்துல வெளிப்படைத்தன்மை. அதாவது ஒரு தொழிலாளிக்கு ஏன் வேலை இல்ல அல்லது ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ஏஐ முடிவெடுத்தா அந்த முடிவை எப்படி எடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை. இது ரொம்ப நியாயமான கோரிக்கை. அப்புறம் வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு புதிய திறன்களை கத்துக் கொடுப்பது, வேலை நேரத்தை குறைப்பதுன்னு பல விஷயங்கள் இதுல அடங்கும். ரொம்ப முக்கியமா ஏஐயே ஜனநாயகப்படுத்துதல். கரெக்ட். ஒரு தொழில்நுட்பத்தை எங்கு எப்படி பயன்படுத்தணும்னு நிர்வாகம் மட்டுமே தன்னிச்சையா முடிவெடுக்காம தொழிலாளர்களையும் கலந்தாலோசிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் வலுப்பெற்று வருது. இன்னொரு பக்கம் டீப் ஃபேக் மூலமா பரப்பப்படும் தவறான தகவல்கள், தன்னாட்சி ஆயுதங்கள்ல மனித கட்டுப்பாடு இல்லாம ஏஐயை பயன்படுத்தும் போது ஏற்படும் நெறிமுறை மற்றும் உலக அமைதி சார்ந்த ஆபத்துகளையும் தரவுகள் எச்சரிக்கையா சுருக்கமா தொட்டு செல்லுது. இந்த எல்லா தரவுகளையும் அதுல இருக்கிற முரண்பாடான பார்வைகளையும் ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது. என்ன படம் கிடைக்குது? ஏஐ அப்படிங்கிறது தானாகவே வந்து இறங்கிய ஒரு வரமோ அல்லது உலகை அழிக்க வந்த சாபமோ கிடையாது. அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அந்த தொழில்நுட்பம் யார் கையில இருக்கு, அதை எந்த நோக்கத்துக்காக நாம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத தீர்மானிக்கிற சமூக அமைப்புகளின் கைகள்ல தான் அதோட எதிர்காலம் இருக்கு. மனித குலத்தோட நன்மைக்காகவும் வேலை பளுவை குறைக்கவும் இதை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு சிலரின் லாபத்துக்காக பலரின் வாழ்வாதாரத்தை அழிக்கவும் இதை பயன்படுத்தலாம். அந்த தேர்வு மனிதர்களாகிய நம்மிடம்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் தரவுகளோட இறுதி முடிவு. 100% உண்மை. இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த வேலையில, உங்களோட துறையில ஏஐ இன்னைக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு? நீங்க அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த விவாதத்தை முடிப்பதற்கு முன்னாடி நம்ம தரவுகளின் அடிப்படையில் விரிந்து செல்லும் ஒரு புதிய சிந்திக்க வைக்கும் கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். சொல்லுங்க. ஒருவேளை தொழில்நுட்பமும் ஏஐயும் மனிதர்களோட கடினமான வேலைகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான எதிர்காலம் நிஜமாவே உருவானால் ஒரு மனிதனாக நமது அடையாளம் என்னவாக இருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இன்னைக்கு நீங்க யாருன்னு யாராவது கேட்டா உடனே நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு மருத்துவர்னு நாம என்ன வேலை செய்றோமோ அதை வச்சுதான் நாமே வரையறுத்துக் கொள்கிறோம். ஆமா, வேலைதான் நம்மளோட அடையாளமா இருக்கு. அப்படி வேலைகளே அதிகம் இல்லாத ஒரு உலகத்துல வெறும் ஓய்வும் கலையும் நேரமும் மட்டுமே மிஞ்சி இருக்கும் ஒரு யதார்த்தத்துல நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் எதில் தேடுவோம்? நிஜமாவே ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பல்வேறு தரவுகளை கொண்ட இந்த சுவாரஸ்யமான தேடலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.